வணக்கம் டியர் வீவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய பார்பிக் நேஷன் என்ற ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். பார்பிக் நேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், திருச்சி கோர்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்கள மஹால் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, அங்கே தான் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில், தேர்ட் ஃப்ளோரில் இந்த பார்பிக் நேஷன் இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்து ஓகே பாருங்கள், புக்கெட் கார்னிவல். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வந்து. ஓகே, அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆம்பியன்ஸ்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள். நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஆம்பியன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குல்ல. டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. லைக் 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுக்கலாம். ஓகே, நல்லா டீட்டெயில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இங்கே வந்தோம் நாங்கள் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபங்க்ஷன் வைக்கிறாரு, அவங்க தான் ட்ரீட் கொடுக்குறாங்க. அதுதான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து. இது ஆக்சுவலாக வந்து கோர்ட்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்க மங்களம் டவர்ஸ். ஓகே, ஆல்ரெடி இங்கே விஜய் சினிமாஸாக இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டு மங்களம் டவர்ஸில் தேர்ட் ஃப்ளோரில் பார்பிக் நேஷன் அப்படிங்கிற ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்திருக்கோம். பாருங்கள், இன்னும் நைட்டில் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குது. சாட் பாருங்கள், பானிபூரி அந்த பர்படி சாட் இருக்குது. ஓகே, அந்த இது ராகி பூரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்பி சிக்கன் ஸ்டிப்ஸு. ஓகே, நல்லா இருக்குது. வெஜ்ஜு தோசை இருக்குது. அப்புறம் இது கூட இருக்குது. ஆக்சுவலாக குக்கட் கார்னிவல் அப்படிங்கிறாங்க. குக்கட் மீன்ஸு சிக்கன். ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் சைவம் தான். நாங்கள் வந்து ஆமாம் சைவம் தான் சாப்பிட போகிறோம். பட்டு அசைவ பிரியவர்களுக்கு இங்கே நிறையா உணவு காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் சாப்பிட போகிறது சைவம் தான். ஓகே, இந்த மனசில் வச்சுங்க. பாருங்கள் என்னென்னு பாருங்கள். ஓகே, குக்கட் கார்னிவல். ஓகே, இது எனக்கு இது சிக்கன் சூப் இருக்குது. அசைவ பிரியர்களுக்கு இதெல்லாம் ஐட்டங்கள்லாம் இருக்குது. சிக்கன் சூப் இருக்குது, அப்புறம் முருகு செங்குவாளி இருக்குது, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தூரி கீ ரோஸ்ட், சிக்கன் பிரியாணி இருக்குது. ஓகே, அப்புறம் இதை பாருங்கள், எக் மசாலா, நெகாரி கோஸ்டர் ஃபிஷ் கறி எல்லாம் இருக்குது. ஓகே ஓகே, இது கோடை பன்னீர் வெஜ் மஸ்கன் இருக்குது. ஓகே பாருங்கள். அப்புறம் பென்னியின் சீஸ் தோசை இருக்குது. சில்லி கார்லிக் நூடுல்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் இது வெஜ்ஜு தம் பிரியாணி இருக்குது. ஸ்டீம் ரைஸ் இருக்குது. வெஜ்ஜு பிரியாணி தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, ஸ்டீம் ரைஸு, அப்புறம் பாலக், இதெல்லாம் பாலக் கோப்டா கறி இருக்குது. தால் மக்கனி. ஓகே பாருங்கள். ஓகே, அப்புறம் இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் ரசம், இது ரசம் இருக்குது. ஓகே, ரசம், வெஜ்ஜு முன்சவ் சூப், பப்பட் ரோஸ்ட்டு. ஓகே, ஃப்ரைட் பப்பட் இருக்குது. ஓகே, இதை பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஐஸ்கிரீம் வாங்க. ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்குது. இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குது. ஓகே, இதோட வந்து இதை பாருங்கள். இது வந்து அல்வா இருக்குது. குலோப் ஜாமுன், அப்புறம் குலோப் ஜாமுன் இருக்குது. சேமியா பாயாசம் இருக்குது. ஓகே பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஸ்வீட் ஐட்டம்ஸுங்க. எவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்குது பாருங்கள். கேசரி விரும்பி இருக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மேங்கோ கஸ்டார்ட் இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த கேக்ஸ்லாம் பாருங்கள், எத்தனை வகையான கேக்கு பாருங்கள். கீழே சலாட் இருக்குது. ஓகே, சலாடு ஸ்வீட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்ன் சலாட் இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த சுண்டல், மக்கை, தயிர் சாதம் இருக்குது. கர்ட் ரைஸ் இருக்குது. அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குது, வேலை இருக்குது. அப்புறம் ரஷ்யன் சலாட் இருக்குது. அப்புறம் வந்து அலோடு பீனட் சாட் இருக்குது. ஆலு. ஓகே, அப்புறம் ஸ்ப்ரவுட் சலாட் இருக்குது. ப்ளைன் கர்ட் இருக்குது. எல்லாம் இருக்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூஸ் மிக்ஸ் அண்ட் என்ஜாய். ஓகே, வீட்டுக்கு பாருங்கள் சார். நான் வந்து இந்த ஹோட்டலோட ஹால் பாருங்கள், இதுதான் ஹால். ஆம்பியன்ஸ் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, ஆக்சுவல் நார்த் இண்டியன்ஸ் நிறையா இருக்காங்க இங்கே வந்து. ஆமாம், நார்த் இண்டியன் ஃபுட்டு வேணுங்கிறவங்க இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அதுவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நண்பருக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஓகே, ஓகே. அடுத்து இங்கே சாப்பிட்டு நண்பருடைய ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். நாங்கள் நீங்களும் மக்கள் திருச்சி வந்தீங்கன்னு சொன்னாக்க சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள். ஓகே, அதனால் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. வாழ்க்கை வளமுடன்.